தானியங்கி தண்ணீர் ஸ்ப்ரே மூலம் வாடிக்கையாளரை குளிர்விக்கும் டீ கடை உரிமையாளர். அடடே ஐடியாவால் டீ கடையில் குவியும் வாடிக்கையாளர்கள். ஈரோட்டில் கடந்த 2 மாதங்களாக 100 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமான வெயில் அடித்து வருவதால் வெப்ப அலை வீசி வருகிறது. இதனால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதற்கிடையே ஈரோட்டில் பவானி செல்லும் சாலையில் உள்ள டீ கடையில் வெயிலின் தாக்கத்தால் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதைக் கண்ட கடை உரிமையாளர் வாடிக்கையாளர்களை கவரவும் வெயிலிலிருந்து வரும் வாடிக்கையாளர்களை வெப்ப சலனத்தில் இருந்து காக்க புதுமையான முறையில் டீ கடை முழுவதும் தானியங்கி முறையில் தண்ணீர் ஸ்ப்ரே சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். குறிப்பிட்ட நேர இடைவெளியில் 10 வினாடிகள் தானியங்கி முறையில் கடை முழுவதும் 20 இடங்களில் தண்ணீர் ஸ்ப்ரே செய்வதால் வெப்பம் குறைந்து குளுமையான சூழல் நிலவுவதாலும் வாடிக்கையாளர்கள் சிறிது நேரம் மகிழ்ச்சியுடன் அமர்ந்து டீ அறிந்து செல்வதாகவும் தற்போது நாள் ஒன்றுக்கு 20 லிட்டர் பால் கூடுதலாக விற்பனை அதிகரித்து வருவதாகவும் கடை உரிமையாளர் தெரிவித்தார். இவர் என் பார்ட்னர் கார்த்தி. நாங்க இந்த மாதிரி பவானி ரோட்ல மூலப்பட்டையில ஒன் கப்பின்னு சொல்லிட்டு காஃபி ஷாப்ல ரன் பண்ணிட்டு வரோம். கடந்த 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இந்த கோடைக்காலம் ஆரம்பிச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில் தாக்கம் ரொம்ப ஈரோட்ல பாத்தீங்கன்னா நார்மலாவே 100 டிகிரிக்கு மேலதான் எப்பயுமே இருக்கு. அதனாலே பாத்தீங்கன்னா இங்க டீ கடைக்கு வரவங்களோட எண்ணிக்கைலாம் ரொம்ப கம்மியாயிருச்சு. மக்கள் யாரும் இப்ப அவ்வளவா விரும்புறது இல்ல. இந்த வெயில்ல போய் டீ குடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் லைக் பண்றாங்க. சரி, அதை நாம ஏதாவது பண்ணுமே, ஆல்டர் பண்ணுமே, எப்படி காஃபி கடையை ரன் பண்ணலாமே, கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் நாங்க இந்த வாட்டர் ஸ்ப்ரேங்கிறத ஒன்று ஆட் பண்ணோம். இதோட நிறைய பிளான் பண்ணோம். மேல ஓலப்பில்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணோம். அதோட காஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா 35,000 to 50,000 வரைக்கும் போச்சு. சரி, பட்ஜெட்ல ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணும்போது தான் இந்த மாதிரி வாட்டர் ஸ்ப்ரே சிஸ்டம் ஒன்று இருக்கு, அதை வாங்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்த்தோம். இப்போ இதனால பாத்தீங்கன்னா கஸ்டமரோட வரத்து கொஞ்சம் அதிகமாயிருக்கு. வரவங்களோட ஃபீட்பேக் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எல்லாருமே. பரவாயில்ல, புதுசா ஒன்று பண்ணிருக்கீங்களே, உள்ள இருந்தா கொஞ்சம் சில்னஸ் தெரியுது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கடையில் ஏசி போடுவதற்கு 1 லட்சம் ரூபாய் ஆகும் என்பதாலும் கடை மேல் தென்னங்கூரை போட 40,000 வரை ஆகும் என்பதாலும் யூடியூப் செயலி மூலம் மாற்று வழியில் இதை யோசித்து செயல்படுத்தி உள்ளதாகவும் இதற்காக 9,000 மட்டுமே செலவானதாகவும் கடை உரிமையாளர் தெரிவித்தார். கடையின் உள்ளே மற்றும் சமையலறை என 25 இடங்களில் தானியங்கி ஸ்ப்ரே மூலம் தண்ணீர் தெளிப்பதால் வாடிக்கையாளர்கள் மட்டுமின்றி சமையலாளர்களும் குளுமையை அனுபவித்து வருகின்றனர்.